அது எப்படி தெரியுமா சொல்லியிருப்பேன்? வணக்கம் மக்களே, இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. மேலே தள்ளிடாதீங்க. விவசாயத்தில் நம்ம நாட்டில் 1,20,000 பேர் இருக்காங்க விவசாயிகள். இவ்வளோ நஷ்டமாகுது அப்படின்ட்டு ஒரு ஷார்ட்ஸ் சொல்லியிருப்பேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3700 800 பேர் அதை ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு அந்த வீடியோ போனது 1,50,000 தான் பேருக்கு. 1,50,000 60,000 போச்சு அந்த ஷார்ட்ஸு. ஆனால் அதை ரீமிக்ஸ் பண்ணவங்களுக்கு வந்து 4 மில்லியன் 5 மில்லியன் ஒருத்தவங்களுக்குலாம் 7 மில்லியன் போய் வெறும் ஒரு 2,000 சப்ஸ்கிரைபரில் இருந்தவங்கள 30,000 சப்ஸ்கிரைபர் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருக்கு என் ஆடியோ. அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னா நான் முத விவசாய ஷார்ட்ஸ் ரீமிக்ஸ் பண்ணி தான் எனக்கு முத சப்ஸ்கிரைபர் அடுத்த கட்டத்துக்கு போனதே. அதே மாதிரி என் ஷார்ட்ஸ் நிறைய பேருக்கு உதவியாக இருக்குதுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய பேருக்கு மில்லியன் கணக்கில் போயிருக்கு. அந்த ஷார்ட்ஸை என் வாய்ஸை ரீமிக்ஸ் பண்ணாலே அவங்களுக்கு நல்லா போகுது. இப்போலாம் நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டால் என் ஒரிஜினல் வாய்ஸில் நான் போட்டால் உடனே அதை ரீமிக்ஸ் பண்ணுறாங்க நிறைய பேர். விவசாயிகள் அத்தனை பேருக்கும் கிராமத்து மக்கள் எல்லாருக்குமே என் வாய்ஸ் எடுத்து போடுறாங்க. ரொம்ப சந்தோஷம். கமெண்ட்டை படிச்சிருவோமா? இதை சொல்ல வச்ச நம்ம பிஜிலி அண்ணனுக்கு ஒரு நன்றி. அதே மேக்கப் பவுடர் வந்து வீடியோ போடுகிறீர்கள் லைவ். அதே மேக்கப்பு பவுடரு வந்து வீடியோ போடுகிறீர்கள் லைவ். மேக்கப்பு பவுடரா? இதை பாருமா, பவுடரே போட மாட்டேன். மேக்கப்பு எதுவுமே கிடையாது. இந்த மொட்டை தலையோட தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். அது மொட்டையை வச்சே கமெண்ட் வர்றதுனால சரின்ட்டு துண்டை கட்டியிருக்கேன். அசிங்கமே பட மாட்டேம்மா, எதுக்குமே அசிங்கப்பட மாட்டேன். மேக்கப்பே கிடையாது நமக்கு. அதே மேக்கப் பவுடர் வந்து வீடியோ என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. நீங்கள் இன்னொரு வாட்டி சொல்லுங்கள், அதை தெளிவாக சொல்லுங்கள். வில்லேஜ் கற்பகம் அக்கா வாங்க வாங்க. ஹாய் வணக்கம். அருணாச்சலம் சண்முகம் ஐயா ஹலோ சொல்லியிருக்காங்க. வணக்கம் ஐயா. இந்த சேனல் மார்ச் 22 ஸ்டார்ட் பண்ணினேன். நோ 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 மார்ச் 22 இந்த ஐடி ஓப்பன் பண்ணேன். இந்த ஐடி ஓப்பன் பண்ணி ஒரு 4-5 மாதம் பார்த்தீங்கன்னா சும்மா, அதாவது என் சேனல் பெரிய சேனல் ஆயிடுச்சா, அதுலேருந்து நிறைய பேருக்கு எனக்கு பிடிச்ச ஒரு சிலர் இருப்பாங்கல்ல, அவங்க என் வீடியோ பார்க்குறவங்க, அவங்களுக்கு போய் நான் அவங்க வீடியோ பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா கொஞ்சம் சேனல் வளர்ந்துச்சுன்னா அதுலேருந்து நம்ம வீடியோ பார்க்க நமக்கு வீடியோ வந்து டவுன் ஆகணும்னு எனக்கு ஒரு யூடியூபர் சொன்னாங்க. அதனால் மற்ற யூடியூபருக்கு நம்ம கமெண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஐடியை ஓப்பன் பண்ணேன். இல்லத்தரசின் சேனல் இருக்குல்ல, இந்த ஐடியை வந்து ஓப்பன் பண்ணி ஒரு 4-5 மாதம் சும்மா தான் வச்சுருந்தேன். நம்ம ஐடி சேனல் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறது மட்டும்தான் காட்டுமே தவிர நம்ம வீடியோ போட்ட டேட்டெல்லாம் காட்டாது. நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இந்த சேனலுக்குள்ளே போய் வீடியோ போட்ட டேட்டு பாருங்கள், 2 மாதம் தான் இருக்கும். 2 மாதமாக தான் வீடியோ போடுறேன். ஆனால் ஐடி ஓப்பன் பண்ணி ஒரு 4-5 மாதம் ஆச்சு. மார்ச் மாதம் லீவில் என்னமோ ஓப்பன் பண்ணேன். உண்மைதான். ஆனால் வீடியோ போடலை. ஐடி ஓப்பன் பண்ணுறதுக்கும் வீடியோ போடுறதுக்கும் இருக்குல்ல, சேனலில் வந்து வீடியோ போடுறது மட்டும்தான் பார்ப்பாங்க. வீடியோ 2 மாதம் தான் ஆகுது. அப்போ இன்னும் எனக்கு 10 மாதம் எனக்கு வேலிடிட்டி இருக்குது. நாங்களும் உங்கள் வீடியோ டப்பிங் எடுத்து போட்டு கொண்டிருக்கிறோம். தப்பாக இருந்தால் மன்னிக்கவும். நன்றாக பண்ணுகிறீர்கள். குரல் நன்றாக இருக்கு. இல்லைம்மா யாரையுமே மன்னிக்குங்கிற வார்த்தை கடவுள் மட்டும்தான் மன்னிக்கணும். நான் சொல்கிறேன், நம்ம தப்பு பண்ணாதான் மன்னிப்பு கேட்கணும். இது வந்து யூடியூப் கொடுத்த ஆப்ஷன் தான். நான் யூடியூப் கொடுத்த ஆப்ஷனை நான் ஓகே பண்ணால் நீங்கள் யார் வேணாலும் என் வாய்ஸை ரீமிக்ஸ் பண்ணலாம். சரியா? நான் அந்த ஆப்ஷனை ஆஃப் பண்ணி வச்சா மட்டும்தான் என் வாய்ஸை ரீமிக்ஸ் பண்ண முடியாது. நான் எப்பயுமே ஆனில் தான் வச்சுருக்கேன். யார் வேணாலும் ரீமிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஆமாம், சரியாக சொன்னீங்கன்னு இருக்காங்க அண்ணே. நன்றிண்ணே. அப்படியா? ஆமாண்ணே, நம்ம வாய்ஸ் நிறைய ரீமிக்ஸ் ஆகுண்ணே. டெட் அலர்ட் ஹாய் அக்கான் இருக்காங்க. ஹாய்ப்பா. அதனோட பெருமைகள் உங்களே சேரும். அதனோட பெருமைகள் பூரா நம்ம ரீமேக்ஸ் பண்ணவங்களுனால தானே எனக்கு இதாச்சு. 325 நாளில் வாட்ச் ஹவர்ஸ் வரவில்லை என்றால் என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாதுமா. வாட்ச் ஹவர்ஸ் 325 நாளில் வரல அப்படின்னா உங்கள் கடைசி 325 நாளாவது நாள் என்ன வாட்ச் ஹவர் இருக்கோ அது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். அவ்வளோதான். சேனலுக்கெல்லாம் பிரச்சனையே வராது. சரிங்களா? ஹாய் அப்படின்னு இருக்காங்க. டெட் ஹாய். விஜிலினே நன்றி சங்கரின்னு இருக்காரு. கருத்தை விட்டுட்டீங்களேனே, கருத்தை விட்டுட்டீங்க. கண்டென்ட் கேப்பு ஆடம் மார்ச் 22 2024. அதான் அந்த ஐடி ஓப்பன் பண்ண டேட்டு. நான் வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் அழகு என்பது உருவத்தில் கிடையாது, உள்ளத்தில் இருக்க வேண்டும். உண்மை சகோதரரே. ஆணி அடிச்சு நெத்தி போட்டில் ஆணி அடித்த மாதிரி சொன்னீங்க. வருங்க கரெக்டான